டேஸ்டியான வத்த குழம்பு பார்க்க போறோம். தேவையான பொருட்கள்: அடுப்பத்தை வச்சு 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம். இது வறுத்து மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம். அடுப்பத்தை வச்சுட்டு சட்டியில் வச்சிங்கன்னா இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டு. நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு 20 சின்ன வெங்காயம், உரிச்ச வெங்காயம், 20 பூண்டு பல்லு போட்டு எண்ணெயிலேயே வதங்கணும். அப்போ ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கும் எப்பவுமே. அப்புறம் நம்ம சுண்டக்காய் வத்தல் ஒரு கையளவு போடுங்க, ஒரு தக்காளி போட்டுங்க, கருவேப்பிலை ஒரு கையளவு. இந்த வத்த குழம்புக்கு இது பொருள், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா 4 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் நம்ம அரைச்ச மசாலா பவுடரு, ஒரு கட்டி பெருங்காயம், 2 காஞ்ச மிளகா போட்டு 2 கிண்ண தண்ணி ஊற்றுங்க. புளி கரைச்சி 50 புளி ஊத்துறாமா. கலர்ஃபுல்லான ஒரு சில்லி பவுடர் 1 ஸ்பூனை போட்டு பச்சை நல்லெண்ணெய் இறக்க சொல்ல ஊற்ற சொல்ல ஒரு வெல்லம் ஒரு கட்டி போட்டுருங்க. வெல்லம் டேஸ்டா இருக்கும். நீங்களும் வீட்டில் சமைச்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க.